தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே காவிரி ஆற்றில் தற்காலிக சாலை அமைத்து சட்டவிரோதமாக மணல் கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அளவந்திபுரம் மேலாகிரஹாரம் பகுதியில் இரவு பகலாக நடைபெறும் இந்த மணல் கடத்தலால் காவிரி ஆற்றின் கனிம வளம் பாதிக்கப்படுவதுடன் ஆற்றுப்படுகை களிமண் பகுதியாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து காவிரி ஆற்றின் வளங்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அளவந்திபுரம் மேல அக்ரஹாரத்தில் காவிரி ஆற்றில் அனுமதி இல்லாமல் கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு குவாரி போல் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. தினமும் லாரியிலும் டிப்பரிலும் மணல் அள்ளி எங்கு கடத்தப்படுகிறது. இந்த மணல் கொள்ளையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மணல் கொள்ளை நடப்பதனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு போகக்கூடிய தண்ணீர்கள் வாய்க்கால்களுக்கு செல்லாமல் வீணடிக்கப்படுகிறது. இந்த மணல் கொள்ளையை மாவட்ட நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இவ்விடத்தை அறிவிக்க வேண்டும். இந்த கனிம வள கொள்ளை காரணமாக மணல் இருந்த பகுதிகள் எல்லாம் களிமண் திட்டு போன்று காட்சியளிக்கிறது. மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து மக்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.